ஹாய் ஹலோ வாங்க, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு அஸ்வினி சீக்ரெட் சமையலில் வந்து நம்ம ஃபிஷ் கறி குழம்பு வைக்க போகிறோங்க. ஃபிஷ் கறி இன்றைக்கி ஃபிஷ் குழம்பு வைக்க போகிறோம். அது எவ்வளோ டேஸ்ட்டாக, எவ்வளோ ஈஸியாக, எவ்வளோ ஸ்லோவாக, ரொம்ப நேரம் கூட ஆகாது, எவ்வளோ மசாலா வைக்கணும், எப்படி குழம்பு வைக்கணும்னு நான் சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வீட்டில் எல்லாம் உங்களை பாராட்டுவாங்க. சரிங்களா? எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? பாருங்கள், ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துருக்குறேன். அதில் இவ்வளோ புளி போட்டுக்கோங்க. நான் கருப்பு புளி எடுத்துக்கிறேன். வெள்ளை புளி வந்து இது ரொம்ப புளிக்கும், அதனால வெள்ளை புளினா இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் ஒரு 1.5 kg மீன் வாங்கியிருக்கிறேன். அதுக்கு தகுந்த புளி இது. சரிங்களா? இது ரொம்ப புளிக்கும், கருப்பு புளி. அதனால் நான் வந்து புளி வந்து இவ்வளோ போட்டுருக்குறேன். நீங்கள் வெள்ளை புளினா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க, அப்போ புளிப்பு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? பாருங்கள், புளி ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட்டு மசாலா அங்கே வந்துங்க. இது அரைக்கிறது, மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியது. கொஞ்சம் தக்காளி எடுத்துக்கோங்க. சின்னதாக இருக்கிறதுனால நான் 4-5 தக்காளி எடுத்துருக்கிறேன். பெரிய தக்காளியாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. பாருங்கள், தேங்காய் வந்து நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். பாருங்கள், சீரகம் போடணும். மிளகு சீரகம் எதுக்கு போடுறோன்னா, மீன் வந்து கவுச்சி அடிக்கும், ஒரு மாதிரி ஸ்மெல் வராத இருக்கிறதுக்காக நம்ம மிளகும் சீரகமும் மிக்ஸ் பண்ணணும், அரைக்கணும். அப்போ தான் அந்த வந்து மீன் குழம்புல வந்து கவுச்சி வராது, நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. பாருங்கள், இது 4த்தையும் போட்டு நான் மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். நெக்ஸ்ட்டு குழம்பு எப்படி செய்கிறது, தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு கடாய் வச்சுக்கோங்க, அகலமான கடாய், சட்டி இருந்தாலும் வச்சுக்கோங்க. நான் வந்து ஆயில் ஊற்றிக்க போகிறேன். நீங்கள் வந்து நல்லெண்ணெய் இருந்தால் ஊற்றிக்கோங்க, கல்லெண்ணெய் இருந்தால் ஊற்றிக்கோங்க. அதுதான் மீன் குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் மீன் குழம்புக்கு. கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றிக்கோங்க, அப்போ தான் வந்து மீன் குழம்பு வந்து டேஸ்டி இருக்கும். சரிங்களா? எவ்வளோ உங்களால் கொஞ்சம் மீடியமாக வெங்காயம்லாம் வதங்குற அளவுக்கு ஆயிலை நீங்கள் ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஆயிலை ஊற்றிட்டேன். மண் சட்டியில் வச்சா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இப்போ கடாயில் தான் செய்கிறேன். பாருங்கள், நம்ம சிம்பிளாக பண்ண போகிறோம். இந்த குழம்பு வந்து சிம்பிளாக இருக்கும், ஆனால் மீன் குழம்பு டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. பாருங்கள், வெந்தயம் போட்டுக்கணும், கொஞ்சமாக போட்டுக்கோங்க வெந்தயம், ஏன்னா கசப்பாகும். நான் வெந்தய பொடி லாஸ்ட்டில் போடுவேன். வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன், அதுக்கு லாஸ்ட்டில் நான் போடுவேன். அதுக்காக இப்போ கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் போட்டு பாருங்கள், நான் வந்து பூண்டு ஒரு பூண்டு முழுசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இது 2 தான் போடணும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் பூண்டு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும், அப்போ தான் வந்து மீன் பூண்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் நம்ம பாருங்கள், நல்லா பொரிஞ்சிச்சு வெங்காயம், இது பூண்டு. இப்போ வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் அதை போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10-20 வெங்காயம் எடுத்துக்கோங்க. மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும் வாசனையாக. இதை நல்லா வந்து வதங்கி வரட்டும். பாருங்கள், நல்லா வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கினதும் நம்ம ஒரு சின்ன சைஸ் தக்காளி, பாருங்கள், இந்த தக்காளி ஒன்று பொடியாக நறுக்கி போட்டோம். நம்ம மசாலாலே தக்காளி போட்டுக்கிறோம், இதுலேயும் தக்காளி போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கு உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் கல் உப்பு தான் எடுத்துக்கிறேன். அளவு எனக்கு தெரியும், உங்களுக்கு அளவு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. கல் உப்பு குழம்புக்கு மொத்தமாக போட்டுக்கிறேன். பாருங்கள், அப்படியே அந்த தக்காளியும் கரைஞ்சி வரும். தக்காளியும் கரைஞ்சி வரும். இப்போ கூட வந்து நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க.
ஏன்னா எல்லாம் எண்ணெயிலே வதக்கிடணும், பச்சை வாசனை நல்லா போயிடும். நல்லா இப்போ காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. காரத்துக்கு நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். ஏன்னா புளி ஊற்றுறதுனால காரம் தெரியாது. 2 ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டேன். சாம்பார் வீட்டில் குழம்பு அரைச்சி வச்சுக்கிறோம் இல்லையா, அதே மிளகாத்தூள் தான், அதே போடுங்க, நல்லாயிருக்கும். இன்னும் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்குங்க. ஏன்னா பச்சை வாசனை போட்டோம். நல்லா மசாலா பாருங்கள் சூப்பராக வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து தேங்காய், தக்காளி, மிளகு, சீரகம் அவ்வளோதான். நைஸாக அரைச்சிக்கோங்க மசாலாவை. அதை இதில் போட்டுடுங்க. இந்த எண்ணெயிலே வந்து இந்த மசாலா வந்து நல்லா கொஞ்ச நேரம் ட்ரை ஆகணும், நல்லா வேகணும். அப்போ தான் புளி ஊற்றணும். இப்போ ஊற்றாதுங்க. இது வந்து நல்லா வந்து ட்ரை ஆகட்டும், பச்சை வாசனை போய் வரணும். அப்போ தான் இந்த தேங்காய் பச்சை வாசனைலாம் போயிடும், நல்லா இருக்கும் குழம்பு சாப்பிட்றதுக்கு. இது கொஞ்சம் நல்லா வெந்து இது மசாலாலாம் நல்லா எண்ணெயிலே வெந்து வந்த பிறகு தான் நம்ம புளி ஊற்றணும். அதுக்கும் புளி ஊற்றாதுங்க. இதை நல்லா வதக்குங்க. ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் நல்லா எண்ணெயில் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் இதை வதக்கி எடுத்துக்கணும். நல்லா பச்சை வாசனை போய் பாருங்கள் ட்ரை ஆகட்டும். நல்லா வதக்கி பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு மசாலா. இது வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் வந்து கைவிடாமல் நீங்கள் வதக்கிடணும். அப்போ தான் பச்சை வாசனை போயிடும், சாப்பிடும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த மெத்தட்லேயே நீங்கள் மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்ட்டு. இப்போ இது வதங்கிடுச்சு. நான் மசாலா அரைச்சோம் இல்லையா ஜாரு, தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கிறேன். அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கோங்க. நல்லா கழுவி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைங்க. தேங்காய் வாசனை எல்லாம் போட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கு நல்லா கொதிக்கணும். இது மசாலா வாசனை போகிறதுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. அப்புறம் புளி ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளான மீன் குழம்பு இது. ஏன்னா நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சதுமே அப்படியே ஊற்றி எல்லாம் புளியெல்லாம் ஊற்றி கொதிக்க வைக்கக்கூடாது. தனித்தனியாக இதை வதக்கி புளி ஊற்றுனுங்கன்னா தான் டேஸ்டியாக இருக்கும். நான் பாருங்கள் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாம் இதில் போட்டுக்கிறேன். இப்போ இந்த தேங்காய் வந்து அந்த சீரகம், மிளகு, தேங்காய், தக்காளி எல்லாம் பச்சை வாசனை இருக்கும் இல்லையா, அதை வந்து நல்லா வதக்கிடுங்க. இதிலே நல்லா வதக்கிட்டு நம்ம இப்போது புளி ஊற்றிக்கணும். நல்லா கொதிக்கணும். பாருங்கள் நல்லா கொதிக்குதா, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அப்போ தான் நம்ம புளி ஊற்றணும். எடுத்ததும் புளி ஊற்றக்கூடாது. புளி பாருங்கள் கரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ இதை அப்படியே ஊற்றிக்கலாம். ஏன்னா மீன் குழம்புனாலே குழம்பு வச்சதும் சாப்பிட்டா டேஸ்ட்டு வராது. கொஞ்ச நேரம் ஆறணும். நல்லா சில்லுன்னு ஆறின பிறகு சாப்பிட்டிங்கன்னா மீன் குழம்பு டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் மீனை இது புளியை ஊற்றிட்டேன். நல்லா புளியை ஊற்றி தண்ணி திட்டமாக வச்சு நல்லா 10 நிமிஷம் விட்டுருங்க. நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனை நல்லா போய் அப்படியே குழம்பு கெட்டியாகி வரும். அப்போ மீன் போடணும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கெட்டியாக இருக்குது ரொம்ப. தண்ணி கொஞ்சம் ஊற்றி நம்ம கொதிக்க விடுவோம் நல்லா. அவ்வளோதான். இது நல்லா கொதிக்க விட்டுருங்க. அவ்வளோதான், ஆயிடுச்சு மீன் குழம்பு. இது நல்லா கொதிச்சா போதும். நம்ம மீனை போட்டு இறக்கிட வேண்டியதுதான். நல்லா மீன் குழம்பு வந்து நல்லா கொதிக்குது. பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு பாருங்கள். குழம்பு வந்து கெட்டியாகி வந்துச்சு. இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும், கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மீன் கொஞ்சம் வெந்தயம் வறுத்து பொடி பண்ண வெந்தயத்தூளை போட்டுக்கோங்க. வெந்தயத்தூள் பொடி பண்ண தூள் அதை போட்டுக்கோங்க போதும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ மீன் போட்டுக்கலாம். பாருங்கள், மீன் சூப்பராக மீன் வாங்கி ஏரி மீன் பாருங்கள்
அப்படியே மீனை போட்டுருங்க. மீன் தலை பாருங்கள், மீனை அப்படியே போட்டுட்டு அப்படியே குழம்புல ஒரு கொதி விட்டு இறக்கிடுங்க. சரிங்களா? அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மசாலா வந்து நல்லா வேகணுங்க, அதுதான். மசாலா வேகாதே மீனை போட்டிங்கன்னா ஒரு மாதிரி வாசனை அடிக்கும். நல்லா மசாலா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுக்கணும். அப்போ தான் மீன் குழம்பு வந்து டேஸ்டியாக இருக்கும். மசாலா வந்து நீங்கள் கொதிக்க விடாமல் மீனை மட்டும் போட்டால் அப்படியே மீனை போட்டு அது பச்சை வாசனை வந்து டேஸ்ட் எல்லாம் போயிடும். பாருங்கள், நான் மீனை வந்து நல்லா கழுவி செம்மையாக இருக்கும். மீன் குழம்பு கோல்டுக்கெல்லாம் இப்போ கிளைமேட்டு கூட நம்மளுக்கு எப்படி இருக்குதுன்னா கோல்டாக இருக்குது. கோல்டுக்கு வந்து நல்லா மீன் சாப்பிட்டா கண் பார்வைக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது. கேரளாவில் மீன் தாங்க சாப்பிடுவாங்க. அவங்க மீன் இல்லாமல் அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. அந்த மாதிரி மீன் சாப்பிடுவோங்க. நம்ம தான் என்றைக்கோ ஒரு நாள் தான் மீன் சாப்பிடுவோம். அவங்க டெய்லியும் மீன் குழம்புல படுற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி நல்லா ஒரு சலன்னு ஒரு கொதி வந்து ஆஃப் பண்ணணும். மீன் வந்து நல்லா சலன்னு இந்த மாதிரி கொதித்து வரணும். ஒரு கொதி வரணும், நல்லா சலன்னு கொதிச்சாதான் மீன் வேகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். பாருங்கள், சிம்பிளான சூப்பரான டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு எல்லாருக்கும் பிடிக்கும். சூப்பராக மீன் குழம்பு பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. யாருக்கு இந்த மீன் குழம்பு பிடிக்குமோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத அஸ்வினி சீக்ரெட் சமையலை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். பாருங்கள், மீன் வெந்துச்சு செம்மையாக. மசாலாலாம் ஊறணும், ஆறணும். குழம்பு நல்லா சில்லுன்னு ஆகணும். பிறகு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சரிங்களா? இதே மெத்தடில் வீட்டில் செய்யுங்க. ஓகே, பாய்.